கர்த்தர் நம் மத்தியிலே உலாவுகிறபடியினாலே இந்த சோத்திரம் மட்டும் சோத்திரம் நம் பக்கத்திலே இருக்கிற
இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. சோத்ரானவரே, சோத்ர ராஜா, சோத்ர ராஜா, சோத்ர ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே அப்பா, உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். செங்கடலை பிளந்தவரே உமக்கு சோத்ர ராஜா. யோர்தானை தண்ணீர் குவியல்களாக நிற்க வைத்தவரே அப்பா, உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். நல்ல வாயிலத்தை நல்லா சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நாமதான் நம்ம எல்லையில் இருக்கிற, ஆமா இந்த சுற்றில் இருக்கிற எல்லையில் இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆகிய வெளியே போவோம். நம்ம விடுதலையோடு ஆராதிக்கலாம், எந்த தொந்தரவு இல்லாமல் ஆராதிக்கலாம். ஆமே, ஹalleluya. கொஞ்ச நேரம் துதிக்கலாம், எல்லாம் வாயில திறந்து துதிக்கலாம். ஆமென் 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 ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொன்னீரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே. ஆமென் ஹalleluya ஹalleluya. வாக்குத்தத்தத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கிறவரே அப்பா, உம்முடைய வாக்கு நிறைவேறுவதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வானத்தின் வாசலில் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவ தூதர்கள் இறங்குவதை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இது தேவனுடைய வீடு ராஜா, இது தேவனுடைய வீடு ராஜா. எல்லாம் 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 வாயில தர நல்லா துதிங்க. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீங்க எவ்வளவு துதி எடுக்கிறீங்க அப்பதான் சாத்தான் போடுவான். ஆமா, நீங்க எவ்வளவு துதி எடுக்கிறீங்களோ அப்பதான் சாத்தான் போடுவான். ஆமென் ஹalleluya ஹalleluya. அதான் ரகசியம். ஆமென் ஆமென். நீங்க நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, வேற எந்த சிந்தனை வரக்கூடாது, எதையும் நீங்க நினைக்கவே கூடாது. கர்த்தரை மாத்திரம் தான் முன்னிறுத்தணும். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. நல்ல வாயில் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா. உம்மால் எல்லாம் கூடு ராஜா அப்பா, உம்மால் எல்லாம் கூடு ராஜா. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. பெரியவரே பெரியவரே பெரியவரே, வல்லவரே வல்லவரே வல்லவரே. எல்ஷடா எல்ஷடா உம்மை துதிக்கிறோம், எல்ஷடா உம்மை துதிக்கிறோம், எல்ஷடா உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவரே அப்படியா செய்து வருகிறீரே ராஜா. உங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தில் விசுவாசத்தில் ஆபிரகாம் சொன்னது போல ஆண்டவரே தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்படியா ஆண்டவரே பலி செலுத்த கடாவை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுக்கிறீரே ராஜா. நீர் பார்த்துக் கொள்வீர், நீர் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சத்தம் கம்மியாகவே கூட, சத்தம் கம்மியா இருக்க இருக்க சத்தம் அதிகம் தான் ஆகணும். ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஆராதனை, கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு ஆராதனை. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மெய்யான திராட்சை செடியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அண்ட சராசரங்களை ஆளுகிறவரே அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நல்ல கண்களை மூடி ஆராதனை வேலை வந்துட்டு அவங்கள மறந்துடணுமா? நீங்க உங்களை மறந்துட்டு பலிபீடத்தை மாத்திரம் மாறணுமா? அப்பாவை மாத்திரம், ஏசப்பா மாத்திரம் பார்த்துமா? ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. வாயத்திலே வேணே கூடவே சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. வான தூதர்கள் சட்டைகளை அடித்து எழுந்துள்ளதை நீங்க பாப்பீங்க. ஆமென் ஹalleluya. உங்க மனக்கண் முன்பாக நிற்குங்க. சட்டைகளை அடித்து யாக்கோபு பார்த்தா பாருங்க. ஆமென் ஹalleluya. தேவ தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை அவன் பார்த்தா பாருங்க. அதான் ஆராதனை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேற எதையும் பார்க்கல பாருங்க. கர்த்தர் அவருடைய கண்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் பாருங்க. ஹalleluya. அதனால்தான் சொன்னா இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்று இல்லை. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்று
தேவனுடைய வீடு என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்பா ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். அப்பா ஆராதிக்கிற தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. ஆமென். வல்லமை நிறைந்த இடம், வல்லமை நிறைந்த இடம். அக்னி 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 நிறைந்த இடம், அக்னி நிறைந்த இடம். வான தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வெள்ளை சட்டை சிறகுகளான அக்னி மேலே எழும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ராஷா காமா லா நீயா ரா, ஓ ராகா மாலா நீயா ரா, காமா லா நீயா ரா, ஓ ராபா காமா லா நீயா ரா. அப்பா ஆராதிக்கிறோம், என் அப்பா ஆராதிக்கிறோம். எல்லா கவலையும் மறந்து என் ஆண்டவரே உம்மையே பார்த்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை 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 வல்லமை, அக்னியின் வல்லமை அக்னியின் வல்லமை ஆண்டவரே. ஆராதிக்கிற ராஜா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். உம்மால கூடாத நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, நம்புறவங்க எல்லாம்
கிறிஸ்துவின் நாமத்தால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேர் தேவை எதுவா இருந்தா உள்ள தேவை எதுவா இருந்தா வானத்துக்கு நேர கரங்கள் அப்பா 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 நமக்காக தான் ரெண்டு கரங்கள்ல ஆணிகள் கடவாய்ப்பட்டு ஆணிகள் அடிக்கப்பட்டவா நல்ல கரங்களை வைத்து வைக்கப்பட்டது நமக்காக தான் தேவன் ரெண்டு கரங்கள் நமக்கு தெய்வம் நமக்காக அவர் சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் தூங்கினார். உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நீ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கூடுமே எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆண்டவர் 1:37 வார்த்தையின் பிரகாரம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது நான் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவர். நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறார். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி நின்றவனமா நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் சங்கீதத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே நீ அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் எங்களோடு கூட உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கொண்டாடுகிறோம். கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துறீங்க ராஜா. சொல்லுங்க, நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்துறீங்க. சொல்லுங்க, அப்பதான் அது நிறைவேறும். சத்தமே வரலையே. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தினீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. முதலாம் செயல்களோடு கத்தாவை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கனமும் மகிமையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென்.
3ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்க பல தடவை பல ஊழியக்காரர்கள் பல போதகர் அம்மாக்கள் போதகர் மூலமா நீங்க கேள்விப்படுறீங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இன்னைக்கு இடைபடுகிறது ஒரு வித்தியாசமான காரியமா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம இதை நம்ம தியானம் பண்ணாலும் அது மெடிடேஷன் பண்ணினாலும் புதிய புதிய காரியங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். பேர்பட்ட ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைகள் அது அல்ல அல்ல குறையாது. அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அல்லேலூயா, நீர்க்கால்களினா காவாய் ஓரமா ஆற்றோரமா ஏரிகள் ஓரமா அப்படி நடப்பட்டவர்களார். அவன் பஞ்சம் வருவதே தெரியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தா மாத்திரம் தான் இது நடக்கும். அதனாலதான் சொல்றார் முதல் வார்த்தை, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. நம்ம யாரும் பாக்கியவங்களா இல்லை. அப்புறம் நம்ம வேதத்தை சரியா படிக்கல, வேதத்தை தியானிக்கலன்றதுதான் அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது என்ன பண்ணாது, தீங்கு சொல்லவே சொல்லாது, பொய் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. அது அப்படியே நம்ம தியாகத்தை அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தா அது அப்படியே நிறைவு. அல்லேலூயா. வேறுபட்ட வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வார்த்தைகளே பிரியமாய் இருந்தார் நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படும், வறட்சியே இல்லாத நாட்களாய் நான் உன்னை மாற்றேன். அதனாலதான் நம்ம சொல்றோம், எனக்கு ஒரு குறைவும் இல்லப்பா, ஒரு குறைவும் இல்லை. நல்லா இருதயத்தை திறந்து சொல்லணும், ஒரு குறைவும் இல்லை ஆண்டவர். நம்முடைய வாயின் வார்த்தையில அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் வேதத்திலே இரவும் பகலமாய் தியானமாய் இருக்கிறபடினால அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். அல்லேலூயா. ஆத்தோரத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பாருங்க, நல்ல இட்லியில நிறைய இப்பெல்லாம் இங்க நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. பக்கம் போக நம்ம தென் தேசம் அந்த பக்கமா போகணும்னா கன்னியாகுமரியை நோக்கி பயணம் பண்ணுகிற அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்தோரமா நம்ம பார்க்கலாம். நான் முந்தா நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிவி போயிருக்கு, ஹூமன் டிவி, அது சவுண்ட் இல்லாமல் படம் பார்த்தா அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற மரத்துக்கெல்லாம் காமிச்சா ரொம்ப காட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே தாமரை குளம், அப்படியே பூக்கள் பூசு, அப்படியே அது ஓரத்தில் நிறைய மரங்கள். இதெல்லாம் அப்போ கொஞ்சம் எங்களுக்கு சின்ன வயசு நினைவுல வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் ஹாலிடேஸ்ல எங்கள் பெரியமா வீட்டுக்கு போவோம். சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல தான் தண்ணி கொண்டு குடிப்பாங்க. அந்த குளத்துல யாரும் குளிக்க கூடாது, சுத்தீர மரங்கள் இருக்கும். புளிய மரம் மற்ற எல்லா மரமும் சுத்தீர மரம் இருக்கும். நடுவுல பெரிய குளம் பார்த்தீங்கன்னா தாமரையில ஃபுல்லா அப்படி மூடி இருக்கும். பூக்கள் நல்லா ரெட்டிஸா மலர்ந்து அப்படி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். இந்த ஓரத்தில் வயக்காடு, அந்த பக்கம் மலை, அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா பெரிய ஏரி, பார்க்கறதுக்கே ரம்மியமா இருக்கும். இப்போ போனா ஏரியும் காணும், குளமும் காணும், குட்டியும் காணும், மலையும் காணும், எல்லாம் பிள்ளைங்க. அல்லேலூயா. பில்டிங் ஆகிப்போச்சு. முந்திரி காடெல்லாம் பில்டிங் ஆகிப்போச்சு. சும்மா கொட்டாய் போட்டு மடக்கி வச்சிருந்தா கூட நீங்க லட்சக்கணக்கில் இருக்கும். கோடிக்கணக்கான பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் வச்சு பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும். அவங்களுக்கே தண்ணி போயிடும். அப்படி போயிட்டு தாமரையில ஒரு ஆட்டை ஆட்டி ஒரு 2 குடத்தை போட்டு எடுத்துன்னு வருவோம். இப்போ குழாயில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, லாரி தண்ணிக்கு வெயிட் பண்றாங்க. ஒரு புனிதமான காலம். மக்கள் பெருகி ரொம்ப பயமா இருக்குது. எங்க பாரு இன்டீரியர் வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. கடைசி காலம் என்பதற்கு அது ஒரு அறிகுறி. அல்லேலூயா. இப்ப பாருங்க,
அந்த ஏரிக்கிற ஓரத்திலையும் ஆத்தோரத்திலும் இருக்கிற மரங்கள் கவலையே படாது. அல்லேலூயா. நல்ல பெற்றவர்கள் இருந்தார்களா நல்ல பிள்ளைகள் கவலையே பட மாட்டாங்க. நல்ல பெற்றவர்கள் சொன்னா வேதத்தை தியானம் பண்ணுங்க, வேதத்தை எப்பொழுதும் படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைகள் எப்போதும் வேதத்தில் இருக்கும். அதுதான் கருப்பா இருக்கும் போது நான் கொஞ்சம் நாசுக்காம சொல்ல வெளிப்படையாம சொல்லுவேன். சில சௌகரியமா நல்ல ஆண்டவர் பாட்டு நல்ல பாட்டு நீ பாட பாட உன் பிள்ளைக்கு அது காதல கேட்கும். அல்லேலூயா. நீ வேதத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. நல்ல தைரியமா சொல்லுங்க. சத்தியம் இருக்குது. எலிசபெத்துடைய வயிற்றில இவன் என்ன பண்ணலாம்? சத்தத்தை கேட்டு துள்ளிட்டான் குழந்தை. எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் நல்லா நீங்க கர்ப்பமா இருக்கிற சமயத்துல நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வேதத்தை சத்தமா வாசிங்க, சத்தமா நல்லா பாடுங்க. உங்க பிள்ளைகளுடைய காதல அப்படியே மைண்ட்ல செட் ஆகும். அல்லேலூயா. அதுதான் நீங்க வீட்டுல நல்ல பெற்றவர்கள் இருந்தா, நல்ல பைபிளை வாசிக்கிற நல்ல ஜெபம் பண்ற பெற்றவங்களா இருந்தா பிள்ளைகள் அந்த வழியே வந்துருவாங்க. அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், அல்லேலூயா, சீசன் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பலாப்பழ சீசன், மாம்பழ சீசன், அந்த நுங்கு சீசன் சொன்ன அந்த சீசன்ல தவறாமல் அவர்கள் கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. சில பேர்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவர் குறிப்பா வரான்னு சொன்னா நிச்சயமா நம்மளுக்கு கேக்கோ ஸ்வீட்டோ கண்டிப்பா மிச்சம் ஏதோ வருதா அப்படின்னு நினைச்சிட்டு அது மாதிரி பெரியமா குருவாஞ்சல் வர்றாங்கன்னு சொன்னா நிச்சயமா எங்களுக்கு நிறைய பொருள் இருக்குது, நிறைய கொண்டு வருவாங்க. சின்ன சின்ன மூட்டை அப்பா பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கிடையாது, சின்ன சின்ன துணியில மூட்டை கட்டி கம்பு அவுடு கேழ்வரகு நல்லா என்னென்ன கொண்டு வர முடியும், அவங்க என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. வர்றாங்க, கொஞ்சம் தூரத்துல பஸ் ஸ்டாண்ட பார்த்துட்டா போதும், பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ நல்ல பெற்றவர்கள் இருந்தார்கள்னா, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் தன் தன் காலத்திலே அவர்கள் ஏற்ற நல்ல ருசியுள்ள நல்ல கனிகளை அவர்கள் தருவார்கள். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுது, தன் தன் காலத்திலே தன் தன் கனியை தந்து இலை புதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர் செய்வதெல்லாம். அல்லேலூயா. இதனுடைய காரண காரியம் தான் சிம்பிளா சொல்ல போறேன். மணி பர்ஸ்ல பணம் இருக்கணும், இல்லைன்னா பையில பணம் இல்லைன்னா பேக்ல பணம் இல்லை, பாக்கெட்ல பணம் இல்லை, ஒண்ணுமே செய்யுது. அதான் என்ன சொல்ல, இலை உதிராக இருக்கிற மரத்தை சேமி. அடுத்தவங்க சொல்ற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கான். பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட பணம் தங்கணும்னா வேதத்தை நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம கிட்ட பணம் தங்கணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும், அப்பதான் பணம் தங்கும். இல்ல ஏனோ தானோ ஏதோ சின்ன சோத்திரம் ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய ஆத்திரத்துக்கு அர்ஜென்ட் கிளம்பி போயிட்டோம்னா நம்முடைய பணம் எல்லாம் விரைவாங்க. அல்லேலூயா. வேதத்தில்தான் அவளோட மகத்துவம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இலை உதிராக இருக்கிற சேமிப்பு, நல்ல சேமிப்பு. சேமிப்பு எப்படி வரும்? செலவினங்கள் வராது. திடீர்னு ஒரு வண்டி ரிப்பேர் ஆகும், இல்ல வீட்டுல மோட்டர் ரிப்பேர் ஆகும், தேவையில்லாத செலவுகள் வராது. நீ வேதத்தை வாசித்து தேவன் மேல் பிரியமா இருந்தாயானால், துன்மார்களுடைய ஆலோசனை கேட்காமல் இருந்தாயானால், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல் இருந்தாயானால், நல்லா கவனிக்கிறோம். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ந்தா நம்ம இங்க சொன்னப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்படும். ரொம்ப ஷார்ட் பேல ரொம்ப குள்ளமா ஒரு கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா அது அவர் காதலை கேட்டுச்சுன்னா, ஆண்டவரே என்னை ஏன் படைச்சிங்கப்பா அப்படின்னு சொன்னாருன்னா போதும், நம்மளுக்கு சாபம். அல்லேலூயா. சில பேர் வித்தியாசமான ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அனுபவத்துல இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம கேலி பண்ணக்கூடாது. சில பேருக்கு சில அங்கவீனங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். அந்த குறைகள் நம்ம ஆண்டவரே இந்த குறையை நிவர்த்தி செய்யும்படியா அந்த மகளுக்கோ மகனுக்கோ
பரிபூர்ணமா நீர் ஆசீர்வதி ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்துவான்னு சொல்றோம். அல்லேலூயா. அவன் தான் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டது. அல்லேலூயா. அது மாதிரி அங்கவீனம் இருக்கிறவங்கள அந்த அங்கவீனத்தை குறை சொல்லி நம்ம கூப்பிடவும் கூடாது. அல்லேலூயா. கை பெட்டா இருக்குது, விரல் சூப்பி இருக்குது, மூக்கு கோடையா இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அவங்க தேவ சமூகத்துல ஏன்பா என்னை இப்படி படைச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா அத்தனை சாபமும் நம்ம மேலும். அல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு எல்லாத்திலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் மனம் இருந்தா தான் நான் சொல்ல போன எல்லாத்தையும் செய்யும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவன் செய்வதெல்லாம் வசனம் இருந்தா போதும் நாம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரை இந்த அருமையான முதல் அதிகாரத்தை ஆண்டவரை முதலாவது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் மேல கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறாக ஆண்டவரே அதிக உஷ்ணமா இருக்கும் என்று சொல்லுற இந்த நாட்களில அப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து உங்களுடைய வேதத்தின் பிரகாரம் ஏசியாவில் சொன்னது போல ஆண்டவரே பகலிலே சூரியனாகிய இரவிலே சந்திரனாகிய சேதப்படுத்தாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரை எல்லா கன மகிமை துதிய பலி நீர் எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அருமையான தகப்பனுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு நீ பேசின இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஓய்வு நாளிலே 150 சங்கீதங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. மீண்டும் கூட ஆண்டவரே இந்த சங்கீத தியானம் தொடங்கப்பட்ட இந்த நாட்களில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் புதிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த தர வேண்டுமாய் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அநேக வெளிப்பாடுகளை தகப்பனுக்கு தந்து கர்த்தர் வழி நடத்த வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரோட மனைவி ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. மகளை விடுதலையாக்கி கர்த்தர் பூரண சாட்சி அந்த இடத்துல நிறுத்துங்கப்பா. தகப்பனே உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லிமலர் அம்மாவுடைய தகப்பன் மருத்துவமனையில இருக்கிறார். தேவரீர் உமக்கு சித்தமாயிருந்தால் அவருக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அந்த மகனுடைய ஆண்டவரே ஆத்துமாவை நீ விடுவிக்க சித்தமாய் இருப்பீரானால் கர்த்தாவே நீ விடுதலையாக்கி ஆண்டவரே ஆலயத்திலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துங்க. நாம ஒன்றே மகிமைப்படட்டும். அதற்காக செலவு பண்ணுகிற பணங்கள் ஆண்டவரே வீண் விருதாவாய் போகாதபடிக்கு கர்த்தாவே மருத்துவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வெயிலின் நாட்கள்ல தகப்பன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருப்பீரா. ஊழியத்தின் பாதையிலே கூட இருங்க. சோர்வு பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவர். கைது செய்கிற வேளையிலே ஆசீர்வதியும் ஐயா. சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அறிவிப்புகள் வெள்ளிக்கிழமையில உபவாசம் இருக்கும். நான் இருப்பவாங்க வந்து ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிப்போம். சரியாக ஒரு 9:30 மணிக்கு வந்துருங்க. நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். சரிங்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கும். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு நேரம் மாற்றப்பட்டாயிற்று. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள முடிச்சிடலாம். போன வாரம் 10 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அதனால நேரம் தாழ்த்தி வரும். நானும் இப்போ தாமதமாக வருவோம். இன்னும் 1/2 மணி நேரம் கூடுதலாக மாறும் இல்லையா? வார்த்தைகளுக்கு நேரம் வேணும். சங்கீத தியானங்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் எனக்கு நலமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். சாட்சி நேரம் சாட்சி இருக்குமானால் நீங்க சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளே சபை நடுவே சாட்சியை சொல்ல இருப்பீங்களானால் வந்து சாட்சி சொல்லுங்க. நான் இருப்பது நிர்மலமாக இருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. 2 நாளா எனக்கு இந்த கையை இந்த இடது கையை ரொம்ப ரொம்ப வலியா இருந்தது. தூக்க முடியாது. சின்ன வயிற்றை விட தூக்க முடியாதபடி ரொம்ப வலியா இருந்தது. ஆண்டவரே அந்த சாட்சியா நிக்கிறோமா அந்த கை வலி நீக்கி போடுங்க. நான் அந்த ஏசு ரத்தத்தை போட்டேன் 2 நாளா.
போட்டு உடனே அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த வரியை நீக்கி போட்டேன். தேவனுக்கு கோடி நன்றி. இரவும் பகலும் என்னோடு இருந்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து என் வாழ்நாள் முழுவதும் என் கூட இருந்து பாதுகாத்து வர என் தேவனுக்கு கோடி நன்றி. இந்த சாட்சி தேவனுக்கே மகிழ்வு. அடியடி மகன் தாயை ஜீவனோட வைக்கிறதுக்காக கோடி சோதனைகள் ஏறிடுது. இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் ஜாக்கிரதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் மகன் சொந்த வேலைக்கு இந்த வெயிலையும் போயிட்டு வரான். காலையில கரெக்டா அந்த 3 மணிக்குல ஆண்டவர் கவர்மெண்ட்ல அதுக்கு இதுல சொல்லியிருக்காங்க வெயில் அலையாதீங்கன்னுறாங்க. ஆனால் அந்த டைம்ல தான் ஆர்டர் அதிகமா போடுறாங்க அவனுக்கு. ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து எந்த சேதாரமும் வராதபடிக்கு பாதுகாக்கிறதுக்காக கோடி சோத்திரங்கள் ஏற்படுகிறது. காட்சி கர்த்தருக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றோம். கர்த்தரை என் குடும்பம் முழுவதையும் சத்துருக்கள் மத்தியில் அருமையாக நடத்தினே வருகிறார். இந்த அடிமைக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் நேற்றைய தினத்தில் பிரகாசாட கொண்டு எப்படி விழுந்தா என் ட்ரெயினுக்கு முடிவா தறி விழுந்துட்டேன். அந்த அடிப்படை அப்போ வந்துச்சு. கவலை கேட்கல சத்தமாச்சு. போச்சு அதெல்லாம் எப்படி விழுந்தாரு இன்னொரு என்னால் யோகிக்கவே முடியல. வச்சு போயிருந்தா மட்டும் சொல்லியிருக்கோம். பழைய முடியல. ஆனால் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். என்னால் ஒரு நிமிஷம் நான் கண்ணீரோடு நன்றி சொல்லிட்டே இருக்கிறான். நான் எப்படி போனச்சுன்னு தெரியாத கூப்பிடுங்களே எனக்கு தோணுங்களே தப்பு இல்லைங்களா அப்பா இவ்வளோ இருக்கிறீங்களா கத்தருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்காக தெரிஞ்சு என் தகப்பனில் உதவி செய்த பிள்ளைகளாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் எதுக்காக செய்ய மாட்டேங்க. ரொம்ப பலவீனமாக நடக்க முடியல. காலை கூட கையன் போய் ஆண்டவரத்துக்கு வர வச்சுன்னு போவோம். நம்ம உள்ள எப்படி தடுமாறி நடக்கிறேன் பாடு ஆண்டவருக்கு பலம் கொடுத்தோம். இன்னும் அதே நான் சாட்சியாக நிற்கணும். கட்டத்தை சாட்சியாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அடியாவின் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே சோதனை நேரத்தில் நண்பரானிலே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே சோதனை நேரத்தில் நண்பரானிலே என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களாகப்பா என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களாகப்பா என் கூடவே என் பக்கத்திலேயும் இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயமானிலே காயப்பட்ட நேரத்தில் நீ கதப்படானிலே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயமானிலே காயப்பட்ட நேரத்தில்
என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து கடந்த நாட்கள் எல்லாம் அடியாளை கணவர் கண்ணீர் மணி போல பிள்ளை பாதுகாத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அதிகமான பலவீனத்திலும் கர்த்தர் உண்மையாவே ஒவ்வொரு ஓய்வு நாளின் காலையில எழுந்திருக்கும் போது நான் நினைப்பேன், இந்த 6 நாளும் தகப்பனே மருத்துவமனைக்கு போகாதபடிக்கு பலன் கொடுத்தீங்களே ராஜா. அது போல இன்னைக்கு நம்ம நெருங்குலமாக இருக்கிறது கர்த்தரோட கிருபைதான். இன்னைக்கு நம்ம எழுந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னாலே தேவனுடைய இறக்கம். இந்த 6 நாளும் அவ்வளவு மகிமையா எத்தனையோ பலவீனத்தின் நடுவில கர்த்தர் வழி நடத்தினார். அவர் நாம மகிமைப்படட்டும். ஸ்கூல் 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் விட ஆரம்பிச்சாங்க. சரியான வெயில வரணும். அந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செஞ்சுட்டே வந்த 121ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே நீ சொல்லியிருந்த போக்கில வரைக்கும் பாதுகாப்பு என்று சொன்னீங்களே ஆண்டவரே, பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் அவனை சேதப்படுத்தாத அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வெயில்ல போயிட்டு வந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் பயங்கர தலைவலி. நாங்கள் ஆண்டவர் நான் அவ்வளோ பலவீனமானவனா, கர்த்தர் நம்முடைய பலத்தினால் இடைகட்டி ஆண்டவர் வழி நடத்தின தேவனுக்கு அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நடத்துறாராம். அவங்களுக்கு வெயில் கூட பாடுறதுபடிக்கு ஆண்டவர் மேக சமத்தை அனுப்பினாராம். இரவில் அப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது, அதனால அவர் அக்கினி சமமா இருந்து வழி நடத்தினாராம். அந்த தெய்வம் இன்றைக்கும் அப்படியே நம்மளோடு கூட நடந்து வருகிறார். அவர் செய்த நன்மைக்காக நாங்கள் இதுவரைக்கும் சுகங்களை ஜீவன் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தைக்கு நிறைய கூட நம்ம கடந்து சொல்லுவோம். தயவுசெய்து சாட்சி சொல்லும்போது அழாம சொன்னாலே மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம அழுது சொல்லுவோம்னா அந்த போகிற சாட்சி சரியாய் போகாது. அழாம சொல்லும்படிக்கு கேட்கிறேன். அதனால தெளிவாய் சொல்லுங்க. ஆண்டவருடைய சாட்சியை நம்ம தெளிவா சொல்ல வேண்டும். சாட்சி எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சாட்சி அவர்களை உயர்த்திக்கும். ஆமென். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. இதுதான் சொல்லுவான். அதெல்லாம் போய் நிக்காத, நீங்க வளருவ, உன்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. எழுந்து தைரியமா வந்துடணும். பலிபீடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தைரியம் கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்புறம் அல்லிமுல்லர் அம்மாவுடைய தகப்பன் சரீர பலவீனத்துல கை கால் விழுந்துருச்சு. அவருக்கு கொஞ்சம் நடக்கக்குள்ள இருந்தார் போல இருக்கு. நம்முடைய கொள்ளைக்கார கூட்டம் 2 ஹாஸ்பிட்டல் நமக்கு இருக்குது திருவள்ளூர்ல. என்ன பண்றதுங்க, ரொம்ப கொடுமையான. நம்ம ஜெபிக்கணும். நல்ல மருத்துவர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காங்க, ஜெபிக்கணும். 35,000 ரூபாய் ஊசி அவருக்கு போட்டு இப்போ அப்படியே நினைவு இழந்து அப்படியே கை கால் விழுந்து சுத்தமா ஐசி வார்டில் இருக்கிறார். 35,000 ஒரு ஊசி ரேட்டு. இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. இப்படியெல்லாம் கூட இருக்கும். நம்ம நினைப்போம் இந்த ஒரு மாத்திரை 180 ரூபா அப்படின்னும். கண்ணெல்லாம் பெருசாயிடும், வாயெல்லாம் பெருசாகிடும். இந்த ஊசியே 35,000. அந்த மாதிரி இன்ஜெக்ஷனை ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கிறாங்க. போட்டு இப்போ அவர் கொண்டு நினைவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேம்மா, நீங்க மனசு தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. இல்லம்மா பயங்கரமா பேசிட்டாரு, உட்காந்து பயங்கரமா அழுத ஆண்டவர்கிட்ட. அதை சொல்ல வாங்க முதல்ல வா. ஆண்டவர்கிட்ட என் தகப்பன் இப்படி பேசுறாரு அப்படின்னு தகாத வார்த்தைகளை கொண்டு. அதுதான் சொல்றேன். நீங்க நினைச்சுக்கிறீங்களா புருஷன் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, மனைவினா மன்னிச்சிருவாரு, பிள்ளைங்கன்னா மன்னிச்சிருந்தா? நம்மளோட கண்கள்ல இருந்து வருகிற கண்ணீருக்கு யாரா இருந்தாலும் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவனா இருக்கு. அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் கூட இருக்கவங்க தானே ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துரும். அப்படி கிடையாது. அது யாரா இருந்தாலும் நம்ம வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பயங்கரமான பதில கொடுத்துருவார். அவரு ஆண்டவர் இருந்து பார்த்தார். ஆனா 3 மாதத்துக்கு முன்னாடி தேவன் சொன்னார், இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்கிட்ட சொல்றாங்க, அவர் எழுந்து ஏசுன்னு சொல்லணும், என்ன பண்ணுவீங்களே தெரியாது. நான் சொன்னேன், இது மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாதும்மா, கர்த்தருடைய கரம் இருக்குமானால். இப்ப கூட நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே டாக்டர்ஸ் தேவையான ஞானத்துக்கு நான் சொன்னேன், வாயை மூடு அப்படின்னாரு. நல்லா இந்த சத்தம் கேக்குதுங்க, சத்தம் நல்லா கேக்குது. ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணாத, ஏன்னா என்னுடைய கரத்தை நான் வைக்கும் போது நீ ஜெபம் பண்ணாத, அந்த சாபத்துக்கு ஆகாது அப்படின்றாரு. என்ன பண்ண முடியும்? இப்ப நான் ஜெபம் பண்ண அவருக்கு, அப்போ ஆண்டவருடைய சத்தம் பலிபீடத்துல இருந்து கேக்குது. அமைதியா இரு. மருத்துவர்கள் என்ன மருத்துவர்கள், நான் நினைச்சிருந்தா அவனை அந்த இன்ஜெக்ஷன் பண்ணாமே சரி பண்ணி இருக்க முடியும். தேவனுடைய கரம் பாதகமா இருக்குமானால் ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் இயேசு மன்னிக்கிறார் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். நான் ஒவ்வொரு காரியங்களை பார்த்துட்டு வரேன். நைட் வேலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் சிறையில் மாத்திட்டே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் நம்ம சாட்சியா சொல்லணும். 1 வருஷ காலமாய் ஒரு நாள் கூட
விடாதபடிக்கே தினம் நஷ்டம் சொல்லீஸ்வரும் இரவு நேர ஜபங்களை ஜெபித்திருக்கிறார்கள். யாருடைய ஆத்மா பாதத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய தேவன் அப்படி இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமா இருக்கு. அவருடைய தயவு நீடித்த வாழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கோவம் வரும்போது மாட்டிப்போம், சிக்கிப்போம். அதுதான் நல்லா ஓடிட்டே இருப்போம் மிஷின். ஒரு நாள் கிராக் பண்ற மாதிரி இப்படி ஆண்டவர் அமைதியா போயிட்டே இருப்பார். நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் ஆண்டவர் அமைதியா விட்டு கொடுத்துப்பா. இல்ல, அவர் நீடித்த, சொல்லுங்க, நீடித்த வாழ்வின் தயவுமான தெய்வம். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கோபத்துல மாட்டிட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் இனிமே செய்ய முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அம்மாவுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு, வீணான பணவரையம் செய்யாதபடிக்கு, கர்த்தர் செய்யும்படிக்கு நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு நிறைய கடை சொல்ல நேரம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துல நான் வார்த்தைகள், ஒரு 4 மணி நேரம் வார்த்தைகளை கொடுத்து திருவிழை கொடுத்து உங்களை வெயிலுக்கு முன்பதாக, வெயில் முன்பன்னு சொல்ல முடியாது, நான் 8:30 மணிக்கே வெயில் கொடுத்தது. சரி, தேவன் நம்மை நடத்துவார். நிறைய காரியங்கள் இருக்கு. வெயிலின் நாட்கள்ல அநேக வியாதிகள் இப்ப ஜப்பான்லயும் அதுக்கப்புறம் சைனாலயும் கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த வியாதிக்கு என்ன பலவீனம்னே தெரியல, இது எது நிமித்தம் வருதுன்னே கண்டுபிடிக்காத, பெயர் தெரியாத வியாதிகள் பரவி கொண்டு வருகிறது. வெயில் நாட்கள பயங்கர கொடுமையா இருக்கும். அதனால நீங்க செவியுங்கள், ஆண்டுடைய சமூகம் நமக்காக வெளிப்படும்படிக்காமே. வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லுவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இடம் இருக்குமானா முன்னாடி தள்ளி வந்து உட்காரலாமே, இப்படி அங்கங்க அப்படி செதறி அப்படி பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் ஒழுங்கும் கிரமமாய் உட்காருவோம். கிழங்கு எழுந்து முன்னாடி வா, கீழ்ப்படியணும் முதல்ல, அதுதான் முக்கியம். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்து உட்காரு, அப்பதான் ஆசீர்வாதம் உனக்கு. எனக்கு வேணாம், நான் இப்படிதான் இருப்பேன்னா உட்காந்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே 9ஆம் வசனத்தை அப்பா வாசிப்பாங்க. பேஜ் நம்பர் 1070. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. இதோ ஜல்லடையினால் சரிக்கிறது போல, சரித்திருக்கிறது போல, இதோ ஜல்லடையினால் சரித்திருக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தார எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சரித்திருக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஜீசஸ் தகப்பனே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க ராஜா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம். நாமம் மகிமையை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த கடைசி காலங்களிலே வாசிக்க வேண்டிய வெயில் உட்கார நம்ம தள்ளி வரும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம நிச்சயமாய் வாசிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதோ சல்லடையினால் சலித்து அறிகிறது போல. பெண்களுக்கு தான் தெரியும் சல்லடை பத்தி, அப்படிதானப்பா? என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் வச்ச ரவையில வண்டு வந்துடும். ரொம்ப அறிவாளிகளா என்ன அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இவங்களாம் அப்படி வேணாம், வண்டு தானே, வண்டியை தூக்கி போட்டு என்ன பண்ணலாம், நம்ம ரவையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வண்டுகளை மட்டும் தனியா எடுப்பாங்க. எடுக்கக்கூடாது, அவங்க சாப்பிடவே கூடாது. சரி, ஆனா இங்க ஆண்டவரிடத்துல ஒரு சல்லடை வச்சிருக்கிறாராம். ஒரு எப்படிப்பட்ட சல்லடையை வச்சிருக்காங்க அறிகிறான். இதோ சல்லடையினால் சலித்தறிகிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தறிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். அப்ப ஆண்டவருடைய கரம் ஒரு நாள் வரும் பொழுது என்ன பண்றாரு, நம்மள ஃபில்டர் பண்றாரு. சல்லடைனா அதான் அர்த்தம், ஃபில்டர். டீ போட்டு அப்படியே குடிச்சிடுறோமாப்பா? ஒரு நாள் பார்த்தா என்ன பண்ணல, அந்த சல்லடை கிடைக்கவே இல்லை. டீ தூள் போட்டாச்சு, டீ எல்லாம் போட்டாச்சு, என்ன பண்ணல, சரி எப்படியாவது ஏமாத்தி எடுத்து அப்படியே மேலோட்டமா ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வாயில குடிச்சு பார்த்தா இந்த டீ தூளுடைய அந்த இதெல்லாம் அப்படியே தொண்டை போட்டு அப்படியே நெருக்கிச்சு. எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? சல்லடை செய்ய வேண்டியது என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க? டீயை வடிகட்டி தானே கொடுக்கணும், வடிகட்டாம கொடுக்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், அந்த தண்ணீரோட கலந்து அது வந்துடும். மற்றபடிக்கெல்லாம் அது கிடையாது. அதனால அதான் சல்லடிக்கு அதெல்லாம் மட்டும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அப்புறமா டீயா குடிக்கிறோம். ஒரு நாள் அப்படிதான் ஞானமாய் செய்து அதை மாட்டி போட்டேன். இப்போ கர்த்தரிடத்துல ஒரு காரியங்கள் உண்டு. அவர் என்ன பண்றாரா, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் இஸ்ரவேல் வம்சத்தாரை என்ன பண்றாரு ஆண்டவர் சலித்தறிக்கும்படிக்கு அவர் கட்டளையிடுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய
உன்னுடைய நீதியையும் உன்னுடைய உண்மையும் மனுஷர்கள் பாராதபடி இருக்கலாம், உன் வேதனைகளை கண்ணீர்களை மற்றவர்கள் அறியாதபடிக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் என்னவாகாது, தரையிலே விழுவதில்லை. அப்ப சொல்ற, நீ கவலைப்படாத, நீங்க உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ற, உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி உன்னை வீட்டுல பேசுறவங்களை குறிச்சு நீ கலங்காத, வேலை ஸ்தலத்துல எப்படிப்பட்ட மனுஷர் இருக்கிறார்கள் நீ கலங்காத. நான் உன்னை என்ன பண்ண போறேன், எல்லா ஜாதிகளுக்குள்ளே சலித்தறிந்து என்ன பண்ணுவேன், நீ நல்ல கோதுமை மணியா இருப்பாய், நீ தரையில விழ மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆண்டவர் இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை கொடுத்தாரு. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். அந்த வார்த்தையை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றார். அல்லேலூயா. யோவான் சானகன் இங்கே ஜனங்களிடத்தில் என்ன பண்றான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணி யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வரும் பொழுது அவளிடத்திலே பேசுறார். 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. கோடாரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்பா, வெட்டுறதுக்கு தானே வந்து நிக்குது, வெட்டுறதுக்கு தான் வந்து நிக்குது. ஆனா எங்க வந்துச்சு, கழுத்துக்கிட்ட வந்து நிக்குது, ரெடியா இருக்கு. கோடாரியானது எந்த இடத்துல கரெக்டா பாருங்க, எங்க வைக்கப்பட்டிருக்கு, மேல கிளைய முறிக்கல, மேல இருக்கிறத முறிக்கல, கரெக்டா வேற பிடிக்கிறாரு. அதுதான் ரொம்ப கொடுமையான கால். வேறையே நான் அசைச்சிரு, வேறு சிலரை வேரோட பிடுங்கி ஆண்டவர் எரிஞ்சிருவார். இனி அங்க வராதபடிக்கு அந்த இடத்துல மறுபடியும் அது துளிர்த்து வராதபடிக்கு ஆண்டவர் சிலர் என்ன பண்ணுவாரா, வேரோட பிடுங்கிடுவார். இங்கேயும் கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிவராத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படுகிறது, அது அக்கினியிலே போடப்படுகிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினால உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரோட வேலை அதுதான். நீ மனம் திரும்பிட்ட, உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து இயேசுடைய பிள்ளையா மாறதுக்கு நீ மனம் திரும்புற, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு பாத்திரம் நல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆனால் அவர் கையில ஒண்ணு இருக்குங்க, தூற்று கூட அவர் கையில இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது யாருடைய கோதுமை, அவருடைய கோதுமைகளை அவர் களஞ்சியத்தில் அவர் சேர்ப்பாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு, ஃபில்டர் பண்ணுகிற காரியங்களை வைத்திருக்கிறார். கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர் அப்படின்னா அழகா உன்னுடைய ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்திலே உன்னை சேர்த்து விட்டு, ஆனால் பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், தேவ சித்தம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய தான் பண்றோம், ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, முதல்ல ஆண்டவர் என்ன கிரியை செய்துட்டு இருக்கிறதான்னு தெரியல. நம்ம வீட்டுல ஏன் இவ்வளவு போராட்டம், யார் நினைத்து இந்த பட்டயம் வந்திருக்கிறதுன்றதும் ஆராயறதுக்கு நேரம் கிடையாது. ஜெபிக்கவும் மாட்டோம், பலியிடுகிறதும் கிடையாது. ஆண்டவருக்காக இத்தனை வருஷம் ஆகி ஊழியம் செய்யவும் ஒண்ணுமே செய்யல. அப்ப உனக்கு எனக்கு சம்மதமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, விக்கிர ஆராதனை செய்கிற பிள்ளைகள். ஏன் நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை, வாங்க குறிசொல் இடத்துல போவோம், அவன் போறான் பாத்தீங்களா, குறிசொல் இடத்துல போவோம், என்ன நடக்குது நம்ம தெரிந்து கொள்வோம். ஏன் தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்குது, ஏன் பிள்ளையோட திருமணம் தடைபட்டு இருக்குது, வாங்க குறிசொல் இடத்துல போறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றது இல்ல, மனம் திரும்பி கட்டடத்துல வர்றதில்ல. ஆண்டவரை எது நிமித்தம் இந்த பட்டயம் எப்படி இருக்கு, ஏன் என் வீட்டுல நன்மையான காரியங்கள் நடக்காம இருக்கு என்பது தன்னை ஆராய்கிறதே இல்லை. ஆண்டவரை எது நிமித்தமாய் நாங்க உமக்கு தான், நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம் சொல்லுங்க, நீ யாரை நம்பிட்டு இருக்கீங்க, வாயத்தோரங்களை உங்களுடைய திருவாய்களை கர்த்தரைத்தான் நம்பிட்டு இருக்கோம். இந்த ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளை சொல்லுது கர்த்தரை, இது மத்த எல்லாம் வாயை போட்டுருக்கு, யாரை நம்பிட்டு இருக்கோம் அவங்களுக்கே டவுட்ல இருக்கு. யாரை நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கு, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் உட்கார்ந்து மனம் விட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும். 10 இடங்களுக்கு போலாம், நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா விடுதலைக்கு போலாம். ஆனால் நீங்களும் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா,
என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை இன்னும் நிறைவேறாம இருக்க இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்புரவாகலா இருக்க வேண்டும். எதுக்குள்ள ஒப்புரவாகணும்? அவர் சலிக்கிறதுக்குள்ள வந்துருங்க. அப்புறம் நீங்க பதரா இருப்பீர்கள், ஆனால் அக்கினியிலே போய் சேராதபடிக்கு அவர் அப்படி தூற்றுக்குடி இப்படி அவர் தட்டி எடுக்கிறதுக்குள்ள நல்ல கோதுமை மணியாக அவருடைய சமூகத்துல களஞ்சியத்துல சேர்க்கப்படுகிறதுக்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு எல்லா ஜாதிகளும் எங்க வராங்க? அந்த சல்லடையில வராங்க. அவர்ல மட்டும் இல்ல, உன்னையும் தான் அப்படின்றாரு. நீ எஸ்கேப் ஆக முடியாது. நான் இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படியே மார்த்தடி போக முடியாது. நீ தான் முதல்ல வேணும், ஒன்னதான் முடிச்சு இழுத்து என்ன பண்ணுவாரு? நீ இந்த காரியங்களை செய்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்க யோவான் சாணகன் சொல்றாரு, தூற்றுக்கூடை அவர் கையில இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத ஆக்கி. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் முன்னாடி வருகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகள் கிரியைகள் இன்னைக்கு உலகம் முழுவதுமா இருக்கிறது. இந்த 7 சபைகளிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சபைகளிலும் இந்த கிரியைகள் இருக்கிறது. அப்போ ஒரு சபையினுடைய ஜனங்கள், ஒரு ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட 7 சபையினுடைய கிரியைகள் என்னதான் இருக்கு, இதுல நான் எந்த சபையில இருக்கேன், அதை நான் எப்படி சீர்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை சபைகள் இருக்கு சொல்லுங்க? எபேசு சபை சொல்லுங்க, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகேயா சபை. 7வது சபையை குறிச்சுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அங்க ஆண்டவர் இங்கேதான் சொல்றார், ரொம்ப வசனத்தோடு சொல்றார், உன் கிரியைகளை பார்க்கிறேன், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி வெதுவெதுப்பா அனலுமின்றி இருக்கிறபடினால என்ன பண்ண போறேன்? நான் உன்னை ஆந்தி பண்ணி போடுவேன். லவோதிகேயா சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது எதுக்காக? கடைசியாய் சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, தூக்கில போடுறவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா கடைசி ஆசை அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவன் கடைசி ஆசை என்னவோ அவனுக்கு நிறைவேற்றுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நியாயத்திற்குள்ள வரப்போகிற நாட்கள் வந்து விட்டது, ஆனாலும் உன்னிடத்துல இந்த சின்ன குறைவுகள் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன குறைவு தான் சொல்றாரு. உன்னை பத்தி நிறைய நன்மையை சொல்றாரு. 7 சபைகளை குறிச்சு பாத்தீங்கன்னா, நீ உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன், நீ நல்ல பிள்ளையா இருக்க, நீ சில காரியங்களை சகிக்காம இருக்கிற, எனக்கு எல்லா காரியங்களையும் நீ கையெடுக்கிற, ஆனா இது மட்டும் உன்னிடத்துல குறைவு என்று சொல்லி இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் குறைவுகளை நிவர்த்தியாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் கடைசி ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யமான ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வசருத்தும் என்னிடத்தில் என்ன பண்ணேன்? கேட்டு வாங்கிக் கொள்ளு. நீ பார்வையடிம்படிக்கு உன் கண்களுக்கு கணிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. இதான் ஆண்டவர் மெயினா சொல்றாரு, உன் கண்கள் திறக்கப்படணும். உன் வீட்டுல என்ன நடக்கும், குடும்பம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கு என்பதற்கு உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ தேவனுடைய பிள்ளைமா, நீ சாதாரண கண்ணோட்டத்தோடு பார்க்காது, அதே ஆவிக்குரிய கண்கள்ல நீ பார்க்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துல நீ ஒடுக்கி உட்கார். நீ முதல்ல உட்காருங்க, ஆண்டோட சமூகத்தில் தனியா உட்காருங்க. சொல்லிடுங்க, அந்த இன்னைக்கு உட்கார போற, ஆண்டோட சமூகத்தை உட்கார போறேன், இதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். அப்படி உட்கார்ந்து கேட்டதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். எனக்கு ஒரு நாள் முழுது ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து நான் வைராக்கியமே நின்று பெற்றுக்கொண்டது தான் அந்த பரிசுத்தம். இதையே எப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றும் கண்டிப்பா நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் உன் பிள்ளை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கைகளை குறுகி வைத்து இருக்கிறாரா? நீ அவருக்காய் கிரியை செய்ய வேண்டும், அவருக்காய் நீ பயன்பட வேண்டும் என்றுதான் அவனை ஆண்டவர் அழைச்சாரு. நீ பூமியில சாட்சியா இருக்கணும்னு தான் அவனை அழைச்சாரு. ஆமென். அல்லேலூயா. தம்பியை பார்க்கும்போது தான் பயங்கர பொறாமையா இருக்கு. ஒரு அசால்ட்டா கேட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைய மகிமையா நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய போஸ்டிங், எவ்வளவு போராட்டங்கள், அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தடை செய்த மனுஷன் உண்டு. எப்படி நிர்மலமாக்கப்பட்டது, எப்படி அவைகள்லாம் நிர்மலமாக்கப்பட்டது அவர் கண்டுபிடிச்சார். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு உன்னோட கண்கள் திறக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்தினுடைய சிறையிருப்பு மாறுகிறதுக்கு உன்னுடைய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தயவு செய்து சீக்கிரமா என்ன பண்ண, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கணிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு, இந்த வார்த்தையை யாருக்குமே சொல்லல. வாசிக்க 19ஆம் வசனத்தை, நான் நேசிக்கிறவர்கள் எவரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை
நேசிக்கிறார். 7 சபைகளுக்கு இந்த வார்த்தையை இந்த லவோதிக்கேயா சபைக்கு தான் கொடுக்கிறார். உன்னை நான் நேசிக்கிறனால தான் உன்னை திட்டுறேன். ஆமென். குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க கெடுதல் பண்ணும்போது நம்ம விட்டுருவோமா, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் குடிச்சுக்கலாம் பண்ண முடியுமா, அந்த நேரத்தை கண்டிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைகளை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அது தவறான பாதையை போயிடக்கூடாது. நாளைக்கு அது பாதாளத்தில் போய் விழுந்து நம்ம பார்க்க முடியுமா, அதனால நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை கண்டிக்கிறோம். ஆண்டவர் தான் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை ஏன் நேசிக்கிறார்? இந்த சபை ஏன் நேசிக்கிறார்? யாராவது சரியா சொல்லுங்க பார்க்கலாம். லவோதிக்கேயா சபை ஏன் ஆண்டவர் நேசிக்கிறாரு சொல்லுங்க. நேரம் இல்லை, டக்குன்னு சொல்லுங்க. சொல்லி யாருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க குளிரும் இல்லை அனலும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? முழுமையான ஒரு குளிர்லயே இருக்கிறாங்க, முழுமையான ஒரு அனல்லயே இருக்கிறாங்க. ஒரு அலையே சொல்லுங்க. நல்லா சொல்லிக்கிறாங்க, நல்லா கத்திரக்காக முடிக்கிறாங்க, வைராக்கியமா நிக்கிறாங்க. இயேசுதான் எங்களுக்கு நிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே என்னவா மாறிடுது? அடுத்த செகண்ட்ல அப்படியே போய் குளிர்ல போய் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன். ஏன்னா உன்னோட வைராக்கியத்தை பாக்குறேன். நீ அவ்வளவு அப்படி இருக்கிற, நீ எனக்காக நீ வைராக்கியமா இருக்கிறா, நீ அதிகமாய் ஜெபிக்கிறாய் மகளே, நான் என்னெல்லாம் விருப்பப்படுறேன் அதெல்லாம் நீ செய்யற. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை நீ மாற்றிக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் பாதுகாப்பா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன்ல, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ஒரு மூடத்தனமான காரியங்கள் இருக்கக்கூடாது. என்ன நடக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த குடும்பத்துல என்ன இருக்கு, தேவனுக்கு விரோதமான பகை என்ன இருக்கு அப்படின்றதை சீர் செய்து கொள்ள வேண்டும், அது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீ இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த மனதாவ ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது 20ஆம் வசனம் சொல்றாரு, இதோ எங்க மத்தவங்களுக்கு சொல்லல, லவோதிக்கேயா சபைக்கு தான் சொல்றாரு. எங்க வந்து நிக்கிறேன், வாசற்படியில நின்று தட்டுகிறேன். வாசற்படியில நீ திறந்த உள்ள வந்துருவேன், அவ்வளவுதான். வாசல் நான் தூரத்துல பக்கத்து தெருவுல நிக்கல. லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு, வாசற்படியிலே நிக்கிறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போதனம் பண்ணுவேன். அவனும் என்ன ஆண்டவர் நைட் பிரேயர்ல ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு என் சத்தம் உனக்கு கேக்குதான்னு கேட்டாரு. முதல் வார்த்தை ஒரு கேள்விக்குறி போட்டு சொன்னாரு, மோசே கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் கணக்குல அடங்கல. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அது போல சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புருஷர்கள் மட்டும் 6 லட்சம், மனைவிகள், அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் 2-3 மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், மனைவிகளுக்கு அப்படி நிறைய, அதுக்கப்புறம் அவனுடைய தாய் தகப்பன், அவன் தகப்பனுக்கு நிறைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், இப்படி கூட்டத்தார் முழு கூட்டத்தை நடத்திட்டு வந்து அங்க செங்கடலுக்கு முன்னதாக நிக்கிறாங்க. கடல் இருக்கு, நான் போக முடியல, ரோட்ல தானங்க நடக்க முடியும். ஒரு ஊழியக்கார் உங்களை நான் கூட்டிட்டு போயிட்டு பீச்சாண்ட நிறுத்திட்டு போங்க நடந்து போங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? என்ன நீங்க பைத்தியமா, நீங்க பக்கத்துல ரோடு போது அங்க கூட்டு போங்க, இங்க வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க திட்டுவீங்களா, திட்ட மாட்டீங்களா? மோசே அப்படி திட்டுறாங்க. என்ன இது, கடலுக்கு முன்னாடி வந்து நின்று போலாம் அப்படின்ட்டு பாவி உன்னை நம்பிட்டு இவ்வளவு தூரம் வந்தவன் அப்படி பேசுறாங்க. இந்த இறைச்சல் சத்தம் ஒரு பக்கம், சண்டைகள் ஒரு பக்கம், இந்த சமுத்திரத்தினுடைய இறைச்சல் ஒரு பக்கம். ஆனா ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல மோச இடத்துல பேசுறாராம். அந்த சத்தத்தை அவன் எப்படி கேட்டான் அப்படின்றார் ஆண்டவர். இவ்வளவு ஜனங்களுடைய இறைச்சலின் சத்தத்துல என் சத்தத்தை கேட்டு நான் சொன்னேன், உன்னுடைய கைகள் இருக்க அந்த கோலை என்ன பண்ணு, சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொன்னா அந்த சத்தத்தை அவன் எப்படி கேட்டான்? ஒருவேளை இது ஆண்டவருடைய சத்தம் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஒரு கரைச்சல் இருக்குமானால் அவன் ஒண்ணுமே பண்ணிருந்தாங்க, தேவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிதான் இவ்வளவு இறைச்சல் சத்தத்தோடு இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் உன்னோட தேவன் பேசிட்டா இருக்காரு. ஆனா உனக்கு அவரோட சத்தம் கேக்குதா? தெளிவா கேட்கும். இப்ப சொன்னாரு பாரு, நான் கைய வச்சிருக்கேன், நீ ஜெபிக்கிற, வாய மூடுன்றாரு. அப்ப அந்த சத்தம் கேக்குதா இல்லையா? எனக்கு நான் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதனால அந்த சத்தம் வருது. அமைதியாய் நான் கரங்களை வைத்து இருக்கிறேன். ஓ, ஆண்டவருடைய காரியம் உண்மையே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவ்வளவு வேற சொல்றாரு, மோசே எப்படி இருக்கும், எல்லாரும் திட்டுறாங்க அவனை, எங்களை கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டா இங்க கொண்டு வந்த எகிப்திலேயாவது நாங்க நிம்மதியா இருப்போம், எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லி அங்கே அவனை முறுமுறுக்கிற சத்தம் கேட்டா கண்டிப்பா என்னங்க, நீங்க எல்லாம் திட்டுறீங்க, நான் எப்படி இருப்பேன், எப்படி இருக்கும், என்னோட இருதய நிலைமை எப்படி இருக்கும், ஒட்டஞ்சு போய் உட்காருவேன் தேவனே அப்படின்னு சொல்லி அழுகிற சத்தத்துல கத்தோட சத்தம் எங்க கேட்கும். ஆனா மோசே அந்த வார்த்தையை கேப்சர் பண்ணி அழகாய் அந்த செங்காலை அவன் கைகள் இருக்க கோலை அவன் நீட்டினான் சமுத்திரத்துக்கு, அப்படியே பிளந்தது, அப்படியே வெட்டாந்தரை மாதிரி இந்த தரையில நடந்து போனாங்க. அந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து இந்த மாதிரி தரையிலே ஜனங்கள் நடந்து போனார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, அப்ப உன் வீட்டு வாசற்படியில வந்துட்டேன், உன் வீட்டு வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட. அததான் சொல்றான், அவன் வீட்டு வாசற்படியிலே இருக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிடும். தகப்பன் முன்னே வந்து இந்த 21, 22 வசனத்தை வாசிச்சு அப்படியே ஜெபிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.
சோதரம் 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 எல்லாம் கண்களை மூடி ஆமென். மோசே சொன்னது போல ஹல்லேலூயா 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 ஆமென். கடலுடைய இறைச்சல் ஒரு பக்கம் ஆமென். ஹல்லேலூயா 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 ஜனங்களுடைய ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை லவோதிக்கா சபையினுடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்க. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. நான் தேவன் சொல்லுகிறார், வாங்கி பண்ணி போடுங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோமா, தொடர்ந்து செபிக்கிறோமா, பதில் வரவே இல்லையாப்பா நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க நீங்க. ஹல்லேலூயா. என் சத்தத்தை ஒருவன் கேட்டு, ஹல்லேலூயா ஆமென் ஆமென், அவர் சத்தத்தை கேட்கிறவர்கள் அவர் உன்னை சிட்சிக்கிறாராம். ஆமா, அதான் உபத்திரம். ஆனால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் தெரியும். ஜாக்கிரதையா இருந்தா நீ அவர் பாதத்துல உட்காரு. நீ அவர் பாதத்திலே உட்காரு. இதுக்கு பதில் கிடைக்கலையா அவர் பாதத்தில் தான் உட்காரணும். அதுக்கப்புறம் தான் அவர் நம்மோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார், நம் கதவண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவருடைய சத்தம் நமக்கு நல்லா கேட்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிகப்பெரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மணி நேரம் தேவைப்படும். ஹல்லேலூயா. அதுல 4 வார்த்தைகள் இருக்கு. கதவண்ட வந்து நிற்கிறாராம். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார், சிட்சிக்கிறார். நீ ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்பும் போது அவர் பக்கத்திலேயே வந்துடுவார். ஹல்லேலூயா. பக்கத்திலே வரும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்துமா தேவனோடு இசைப்படியார், நம்முடைய ஆத்மா தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிற ஆத்மாவாய் நாம் மாற்றி வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், ஒரு எச்சரிக்கை, ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நம்ம ஆத்மாவை குறித்து. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஆனா கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். 103ஆம் சங்கீதத்துல சொன்னது போல நம்ம டெய்லி சொல்றோம், ஆனால் அந்த ஆத்மாவை குறித்து நாம என்ன பண்றோம், விசாரமா இருக்கிறோம். அதுக்கு சரியான ஆதாரம் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த தகப்பனே மோசே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இந்த தகப்பனே உம்மோடு கூட இருந்தார் ராஜா, உம்மோடு கூட இருந்தார் ராஜா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா, அப்பா நீர் கூப்பிட்டவர் ராஜா, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா. ஆமா ஆண்டவரே, அப்பா நீ மோசேயோடு கூட முகமுகமாய் பேசின என் தேவ ராஜா. இதோ பிள்ளையோடு கூட கர்த்தாவே நீர் பேசுகிற ஆண்டவர் ராஜா, இவர்கள் உணர்ந்த ராஜா. ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார் என்கிற அந்த எண்ணத்தை முதலாவது இவர்கள் வளர்த்துக் கொள்கிற ராஜா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார், நிச்சயம் உன்னோட கூட பேசுவார். இவர்களே அற்பமா நினைக்கலாம், நான் ஜெபிக்காதவன், வேதத்தை வாசிக்காதவன் என்று. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் 3 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், தினமும் 3 அதிகாரத்தோடு நான் தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ 3 அதிகாரத்தை வாசித்து நீ அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒரு சோத்திரம் சொல்லி கர்த்தரோடு இடைபெறும் போது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த அத்தனை பாவங்களுக்கு நினைப்பூட்டி அத்தனை அவர் உன் கண்ணுக்கு முன்பாகவே, உன்னுடைய மன கண்கள் உன் ஆவிக்கு முன்பாகவே அதை எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற தேவராஜா, நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவராஜா. நீர் பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ராஜா. யாரெல்லாம் மன வாஞ்சியோடு இருக்கிறீங்களா கேளுங்க. ஆண்டவரே, இதுவரை உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க, இதுவரை இந்த சத்தத்தை நான் கேட்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களால் மாத்திரம் தான் அந்த சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே என்மேல் அப்பா அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்மேல் இறங்குங்க, என்னோட கூட இருந்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியில ஜெபித்து, பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு கூட நான் நடக்கணும், கர்த்தரோடு
கூட நான் நடக்கணும் ராஜா. உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ராஜா. உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நன்றி தாழ்வுனே. அப்பா, பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த வேத வார்த்தை பிரகாரமா, ஜீவனுள்ள வார்த்தை பிரகாரமா நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார். கனம், மகிமை, துதி, பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகி எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்ளலாம். காணிக்க ஜெபிக்கிறவங்க வாங்க, பாடுங்க வந்து சீக்கிரம் வாங்க. சரி, காணிக்கெல்லாம் கரங்கள் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தாவே, உமக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று சொன்னீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த பிள்ளைகள் உமக்காக கொடுக்கிறார்கள். இது 60,000 பெருகி கர்த்தாவே ஆண்டவரே உங்களை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. கொடுக்கிற கரங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் குறைபடுகிறதோ அங்கெல்லாம் வல்ல கரம் ஆண்டவரே கொடுவே நடத்துங்க ராஜா. கொடுவே ஆமிக்கு புலிக்கு மடியில சரிந்து விழும்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் மாற்றமடைகிற நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ரத்தமாக சரீரமாக கர்த்தர் நீட்டு தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. இதை எடுக்கிற எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்கள் குற்றங்கரைகளை மன்னியும் ஐயா, எங்கள் மீறுதலை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும். இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களை கொண்டு வந்தீரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வலோக நியாயாதிபதியாகிய நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தைப்படிக்கு ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த திருவிருதை எடுக்கிற எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்தீர் ஆண்டவரே, எங்களுக்காய் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரமேறி போயிருக்கிற ராஜா, சீக்கிரமாய் வரப்போகிறீங்க கர்த்தாவே.
எடுக்கிற எங்களுக்குள்ளே ஆண்டவரே புதிய பலத்தை கொடுங்க. இழந்து போன மகிமையை தாங்க ஆண்டவரே. நல்ல பலத்தினால இடைகட்டுங்க கர்த்தாவே. உடைய கரம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வா மன்னிங்க, எங்களை மன்னித்தருளுவீராக. ஈசோப்பினால் எங்களை சுத்திகரியும், இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. தகப்பனை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கப்படுகிற வார்த்தை கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு நடுவில் வழி விட்டு உட்காருங்க. உங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. 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 அது படிச்சிருக்கோம். முதல்ல அது